நாளைய செய்தியின் தலைப்பு நாங்கள் எருசலேமை விட்டு போகாதே என்று தலைப்பில் நாங்கள் செய்திகள் ஆய்வு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:5 நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்து அவர் 40 நாட்கள் பூமியில உலாவி சீசர்களை எல்லாம் ஊழியத்துக்கு ஏற்படுத்திவிட்டு அவர் பரலோகத்துக்கு செல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? எருசலேமில் காத்திருங்கள், எங்கேயும் போகாதீங்க, எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் அதற்கு முன்பாக என்ன சொன்னாரு? நீங்க உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிங்க என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதனால அன்றைக்கு வீட்டில் பிறகு என்ன சொல்லுகிறார்? பரலோகத்துக்கு போவதற்கு முன்னால் என்ன சொல்றாரு? எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொல்றார். எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். அப்படியே சீசர்களும் அங்குள்ள எல்லாரும் 120 பேர் என்ன செய்வாங்க? அதை கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே அவர்கள் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எருசலேமை விட்டு போகாதே என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். எருசலேம் என்பது ஆங்கிலத்தில் ஜெருசலேம் என்று சொல்லப்பட்டது. எருசலேம் என்றால் சமாதான ஸ்தலம் என்று அர்த்தம். சமாதான ஸ்தலம், தேவன் தங்குகிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லப்பட்டது. இது உலகத்தில் உள்ள வேறுபட்ட பட்டணங்கள் உண்டு. உலகத்திலே ரொம்ப அழகான பட்டணம் நியூயார்க் என்று சொல்லுவார். அதை விட சிறந்த ஒரு பட்டணம் தான் எருசலேம். அல்லேலூயா! எருசலேம் தான் உலகத்திலேயே சிறந்த பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. மிக சிறந்த பட்டணம். இந்த எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. கீதரோன் பள்ளத்தாக்கும் இன்னும் பள்ளத்தாக்குக்கும் மத்தியில இருக்கிறது எருசலேம். என்று சொல்லப்படும் 4 மலைகளில் எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று சீயோன், ஒன்று ஓபேல், ஒன்று அக்கீரா, ஒன்று பேசர் என்பது. அப்படி இது ஒரு சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த கொடைக்கானல் ஊட்டி போய் பார்க்கிறது போல எருசலேம் பட்டணங்களிலும் அநேகர் போய் என்ன செய்கிறார்கள்? பார்த்து வருகிறார். உலகத்தில் உள்ள எல்லாரும் நிறைய பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அழகான அருமையான ஒரு சிறந்த பட்டணம். தாவீது காலத்துல இந்த பட்டணம் எபூசியர் கையில இருக்கு. அப்ப தாவீது அதை பிடித்து கொள்ள அவர் போனார். ஒரு சீயோன் கோட்டை என்று ஒரு இடம். அதை இடத்த அப்படியா பிடிச்சோம்னா எருசலேம்களோட இடத்த அப்படின்னு சொல்லி அது ஒரு உயர்ந்த இடம். அது பிடிக்க போகும்போது எபூசியர்கள் வந்து என்ன சொல்றாங்க நமக்கு தெரியும் இல்லையா? அங்க என்ன யார் இருக்கா? சப்பானிகள், குருடர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஐயா. உங்களை போக விட மாட்டாங்க, தடுப்பாங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. தாவீது நான் தாவீது என்ன செய்யறாரு? தைரியமா போய் அந்த கோட்டையை பிடித்தாருன்னு சொல்லி அல்லேலூயா! எருசலேமில் ஒரு பகுதியை கைப்பற்றுகிறார். அது எபூசியரிடமிருந்து யுத்தம் பண்ணி தாவீது அந்த எருசலேமை கைப்பற்றினார். அதிலே ஆலயம் இல்லாமல் இருந்தது. ஆலயத்தை கட்ட தாவீது ரொம்ப பிரயாசப்பட்டார். ஆனால் தேவன் தாவீதின் மகனை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டினார்.
ஆண்டவர் சொன்னாரு 2:7-15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்றார் என்று சொல்லிப்பார். ஆகவே தேவன் எருசலேமிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எருசலேமை விட்டு நம்ம போகக்கூடாது. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், எருசலேமை விட்டு ஏன் போகக்கூடாது என்று சொன்னால், எருசலேம் மகாராஜாவின் நகரம் முதலாவது, இரண்டாவது நம்மை உருவாக்குகிற ஒரு ஸ்தலம், மூணாவது நமக்கு நல்ல பாதுகாப்பு தருகிற ஒரு ஸ்தலம், நாலாவது எருசலேம் நம்முடைய தாய்க்கு சமமானது என்று சொல்லப்பட்டது, ஐந்தாவது அந்த எருசலேமில் தான் 1000 வருட ஆட்சி நடக்க போகிறது. அல்லேலூயா. அதனால்தான் அடிச்சுக்கூடாது, எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். இந்த எருசலேம் ஏன் போகக்கூடாது என்பதற்கு 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 48:2 வாசிக்கிறோம், எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுது. எருசலேம் யார் நகரம்? மகாராஜாவின் நகரம். மகாராஜா இருக்கிறார் நமக்கு, இயேசு மகாராஜா. அவருடைய வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக எருசலேம் இருக்கிறது. மகாராஜாவின் நகரம். 1ஆம் வசனம் தேவனின் நகரம் இருக்கு. என்ன இருக்கு? தேவனின் நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். வெளிப்படுத்தல் 21:10 வாசிங்கன்னா எருசலேமாகிய பரிசுத்த நகரம் போடுது. எருசலேமாகிய பரிசுத்த நகரம். ஆகவே இந்த பரிசுத்தமான நகரத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் அங்கே இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. ஏசாயா 2:3 வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமிலிருந்து என்ன வெளிப்படுது? கர்த்தருடைய வசனம். சியோன் எருசலேம் தான் ஒண்ணுதான். சில இடங்களில் சியோன், சில இடங்களில் எருசலேம். இது ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே இங்கிருந்து வேதம் வெளிப்படுகிறது, வசனம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வேதத்துல நிறைய பெயர்கள்லாம் கூட இருக்கும். இந்த 1 நாளாகமம், 2 நாளாகமம், லேவியராகமம், 2ஆகமம், அந்த எண்ணிக்கை பெயர்கள் இருந்து சும்மா போட்டிருப்பாங்க. அது என்ன செய்தாங்கன்னு தெரியாது, என்ன செய்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க பெயர்களெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. ஆண்டவர் மறக்காம என்ன பண்ணியிருக்காருமா? அது முக்கியம். மறக்காம எழுதியிருக்காங்க. வேதத்தில் என்ன இருக்காரு? மறக்காம நம்ம படிக்கணும்னு எழுதிட்டு இருக்காருல்ல, அவங்க பேரெல்லாம் நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பேரை வாசித்து சோதனை சொல்லணும். என்னமா செய்யணும்? மத்தனியான்னு இருக்கணும். என்ன செய்தான்னு நமக்கு தெரியாது, ஆனா மத்தனியான்னு போட்டுக்கணும். மத்தனியாவுக்காக சோதரானவரே அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க அதை வாசிக்காம விட்டுறக்கூடாது. இந்த பேரெல்லாம் வாசிக்கணும். காந்தியடிகள் பைபிள் மேல படிச்சாரு. அவருக்கு பைபிள்லேயே இந்த லேவியராகம் தான் பிடிக்கலையா. லேவியராகவும் என்னாகமா ரொம்ப பிடிக்கலையா. ஏன்னா அந்த பேர்கள் வரும், அந்த லேவியராகத்தை பலி செலுத்துகிற இதெல்லாம் வரும். அது வந்து அவருக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆகவே இந்த பெயர்கள்லாம் ஆண்டோடைய நிறைய எழுதிட்டு இருக்காரு. நமக்கு தேவையில்லை, நம்ம ஒட்டி விட்டுறோம். ஆனால் நீங்க வாசித்து என்ன செய்யுங்க, அதை சோதரம் சொல்லுங்க. அல்லேலூயா. மறக்காம எழுதியிருக்காருல்ல, உங்களையும் மறக்காம எழுதி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அதுல
உங்கள் பெயர்களை மறக்காம எழுதியிருப்பாரா, எழுதியிருக்க மாட்டாரா? எழுதியிருப்பார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் என்ன செய்றாரு? ஜீவ புஸ்தகத்துல உங்க பெயர்களை எழுதுகிறார். அதனால ஞாபக புஸ்தகத்துல என்ன செய்றாரு? தினமும் நடக்கிற சம்பவங்களை எழுதுகிறார். தினமும் என்ன செய்கிறீர்கள் என்பதை எழுதுகிறார். அல்லேலூயா. அல்ல ஒண்ணு கூட விட்டு போகாது. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் விசாரித்து ஒரு நாள் நீங்க என்ன செய்றீங்கிறத எழுதி வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. பலனை தருவார். நம்ம பிள்ளைகள் பிறந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? ஆமா அப்போ அதுகளை கொண்டாடிட்டு அப்படின்னு விடுறோமா? யாரு என்ன செய்யணும்? பிள்ளைகள் என்ன செய்தாங்க அந்த வருஷத்துல அப்படின்னு நினைக்கும். பிள்ளைகள் இந்த வருஷத்துல என்ன செய்யறாங்க? கொஞ்சம் கீழ்படிஞ்சாங்க, கடைக்கு போனா ஓடினாங்க, வீட்டை கூட்டினாங்க, பாத்திரத்தை கழுவுனாங்க, சொந்த வேலைய செய்தாங்க, நல்லா படிக்கிறாங்க, வசனம் நல்லா சொல்றான். அதனால அவங்களுக்கு எப்படியாவது கொண்டாடிடணும். அல்லேலூயா சொல்லி ஒரு சின்ன கேட்காத வாங்கி என்ன செய்யறோம்? அந்த மாதிரி ஆண்டவர் பாருங்க ஒன்றையும் மறக்க மாட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் நினைவில் வைத்து உங்களுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர், அவர் ஞாபக சக்தி உள்ளவர், அவர் எல்லா பெயர்களையும் நினைச்சுக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எங்க மாமா நல்லவர். பாசனுடைய அப்பா ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அந்த காலத்துல இருந்து அவங்க பேரெல்லாம் சொல்லுவார். அப்புறம் உங்களுடைய சீசர்களுக்காக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களுக்காக ஸ்தோத்திரம், தெரிந்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன சொல்லுவாரு? அது சொல்லிட்டே இருப்பார். அப்படி ஒவ்வொரு நிறைய சொல்லுவார். நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு அந்த சொந்தக்காரங்க பேர தெரியல சரியா. ஆனா அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால சோதரம் அவங்களுக்காக ஆசிரமா இருக்கு. ஆசிரமா அதோட அதிகமா சொல்லணும். அல்லேலூயா. உங்க அப்பாவை விட அதிகமா ஜெபம் பண்றத நம்ம பாசனம் சோத்திரம் பண்ணுங்க. அதனால பாசனமாக உங்க பிரச்சனை எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆகவே எருசலேமிலே இருந்து என்ன வெளிப்படுகிறது? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம் தான் வெளிப்படுது. அதனால தான் எருசலேமுக்கு போவதையும் நான் சொல்றேன். எருசலேம் என்றால் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட சேர்ந்து எருசலேமின் வீடுதே என் ஆலயமே அப்படி ஒரு பாட்டு இருக்கு. எருசலேம் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் நம்முடைய ஆலயம், சபை ஒரு எருசலேம். அல்லேலூயா. எருசலேம். அது எருசலேம்ல உங்களுக்கு என்ன உண்டு? வேதம் உண்டு, வசனம் உண்டு, ஆராதனை உண்டு, துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, பாடல் உண்டு, பரவசம் உண்டு. அல்லேலூயா. ஆமா. அப்புறமா 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசான போது அந்த அம்மா சபைக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ படிக்கல அந்த அம்மா. அதனால பைபிள்லாம் வாங்கல அந்த அம்மா. பைபிளும் படிக்காது, சும்மா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே போகும். ஒரு நாள் ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரா, பைபிள் திரும்ப படிக்கிறீர்களா? பைபிள் படிக்கிற காலங்கள் உங்களுக்கு இருக்கிற காலங்கள் தான் பைபிள் படிக்கிற காலங்கள். பரலோகத்தில் நீங்கள் பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தில் பைபிள் படிக்க வேண்டியதில்லை, பைபிள் திரும்ப படிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணாங்க. அதனால நீங்க பைபிள் கண்டிப்பா படிச்சே ஆகணும் என்று சொன்னார். இந்த அம்மாவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். இல்லையா, 50 வருஷத்தை ஓட்டிட்டா எப்படி பைபிள் படிக்கிறது? ஒரு பைபிள் படிக்கலைன்னா பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு
இந்த அம்மா பைபிள் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ரொம்ப பயந்து ஒரு பைபிள் வாங்கினாங்க, பெரிய எழுத்து பைபிள் ஒன்று வாங்கி அதை எழுத்து கொட்டியும் படித்தாங்க. ஆதியிலே ஆதியிலே தேவன் வார்த்தையும் பூமியும் சித்தார் எடுத்துக்கிட்டே வாசித்து தெரியாத கேட்டு வாசித்து 20 வருஷம் முடிச்சாங்க. எவ்வளவு எத்தனை வருஷம் அப்படி வாசித்த முடிய 20 வருஷம் ஆயிட்டு. இப்ப அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு ஆயிட்டு? 70 வயசு ஆயிட்டு. வாசித்து முடிச்சுட்டேன். அப்புறம் சில நாட்கள் பூமியில இருந்துட்டு அந்த அம்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தை பூமியில் இருக்கும்போதே நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். தேவனுடைய வசன செய்தியை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நல்லா மனதில் தங்க வைக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? மனிதன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் கிடைப்பார். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும். தேவனுடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வியாதிகளை மாற்றும். இல்லையா? வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் இல்லையா? ஆகவே வசனம் உங்களை குணமாக்கக்கூடியது. தேவனுடைய வசனம் உங்களை வாழ வைக்கக்கூடியது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களை பரலோகம் கொண்டு சேரும். எங்கோடு சேர்க்கும்? பரலோகம் கொண்டு சேரும். அந்த அம்மா 20 வருஷமா வாசித்து கஷ்டப்பட்டு வாசித்து பரலோகம் போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால வாசிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பெரிய எழுத்து பைபிள் ஒன்று வந்திருக்கு. 1500 ரூபாய் இந்த இருந்து வருது. ஆகவே அந்த பைபிள் உங்களுக்கு தேவையானால் வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றவங்களை ஆசை 1 ராஜாக்கள் 11:36 வாசிக்கும் போது, எருசலேமிலே தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு எரியும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என்னாலும் என்ன செய்யுமா? ஒரு விளக்கு எரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எருசலேமிலே நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு விளக்கு என்ன செய்வார்? எரிய வைப்பார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம அடுத்து கடந்து செல்வோம். 2வது, எருசலேமில் உங்களை உருவாக்குகிறார். எருசலேமில் உங்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தலம், உருவாக்குகிற ஸ்தலம் எருசலேம். 65:18 வாசிக்கிறோம். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதி ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். உருவாக்குகிறார். 65:19 சொல்றான், நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தம் அது இனி கேட்கப்படுவது இல்லை. இனி கேட்கப்படாது என்று சொல்கிறார். ஆகவே எருசலேமில் நாம் இருக்கும்போது அங்கே நமக்கு மகிழ்ச்சி தருகிறார், களிகூறுதலை தருகிறார். நம்ம மேல ஒரு சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அழுகையின் சத்தம், கூக்குரல் சத்தம், நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களின் சத்தங்களை மாற்றி இனி அதை கேட்கப்படாத அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அழுதுகிட்டே இருக்காம, கூக்குரலிட்டு கொண்டே இருக்காம நம்முடைய பாடுகள் கஷ்டங்களை மாற்றி நம்மை சமாதானத்தினாலே நிரப்பி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்மை புதிய மனிதனாக சிருஷ்டிக்கிறார், புதிய சிருஷ்டியாக்குகிறார். எருசலேமிலே நம்மை புது 2
எரேமியா 4:14 வாசிக்கிறோம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று வாசி. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை கழுவு. எருசலேமில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், இன்னும் ரட்சிக்கப்படணும், அந்த வருட வரைக்கும் ரட்சிப்புல பூரணமாகணும். ஆகவே இருதயத்தை என்ன செய்யணும்? அனுஜனமோ கழுவணும். அக்கிரம நினைவுகள் உள்ளத்துல தங்கப்பா. அதான் சொன்னேன், கொஞ்சமா என்ன செய்யணும்? அக்கிரம நினைவுகள் உள்ளத்துல தங்காதுன்னு சொன்னேன் இல்லையா? 3 முறை ஜெபித்தாலே அக்கிரம நினைவுகள் எல்லாம் அகன்று போகும். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 வாசிக்கணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே என்னை பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அவரை நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். என்னமா செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் பவுல் சொல்கிறார் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பவுல் தான் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர்கள். இனி அவர் தான் பிழைத்திருக்கிறார், அவர் தான் உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதனால இந்த பாவத்தின் கிரியைகள், மாம்ச கிரியைகள் இருக்க கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இந்த நாளும் பாலியல் பாவங்கள். என்ன பாவங்கள்? பாலியல் சம்பந்தமான பாவங்கள். அப்புறம் 20ஆம் வசனத்துல விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். இது விக்கிரகாராதனை இருந்ததுன்னா பில்லி சூனியம் வருது. விக்கிரகத்தை பில்லி சூனியம் பண்ணுவாங்க. அந்த விக்கிரகாராதனை பில்லி சூனியம் விக்கிரக ஆராதனையில் சேர்ந்தது. அப்புறம் என்ன? பகைகள். என்னது? பகைகள். பகைகள் இருக்கு. நம்ம பகைகள் வைத்திருக்க கூடாது. நம்ம குடும்பத்துல, சபையில உள்ளவர்களிடத்துல என்ன கூடாது? பகைகள் இருக்கக்கூடாது. பகைகள் நமக்கு இது உலகத்தில் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். இந்த பகைகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா பகைகள் பகை இருக்கக்கூடாது. அதை நம்ம கவனமா, குடும்பத்துல பகைகள் வரக்கூடாது, எச்சல்கள். குடும்பத்துல எல்லாரும் அன்பா இருக்கணும், ஒருவருக்கொரு அன்பா. சிலர் கல்யாணம் பண்ணும்போது அறிவுள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. என்ன பிள்ளைகளா இருக்கணும்? அறிவுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணா நல்லா வாழலாம் நினைப்பாங்க. அறிவுள்ள பிள்ளைகளை கட்டி நம்ம வாழ, அன்புள்ள பிள்ளைகளை கட்டினாக்கா நம்ம வாழ முடியும். சொல்லுங்க, அன்புள்ள பிள்ளைகளை கட்டினாதான் வாழ முடியும். அறிவு எங்க இருந்து வருது? அறிவு எங்க இருந்து வருது? வெளியே இருந்து வருகிறது அறிவு, உள்ளே இருந்து வருகிறது அன்பு. அல்லேலூயா. அதனால நீங்க அன்பா இருந்தாதான் அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். பகைகள் இருக்கக்கூடாது. வைராக்கியங்கள், கோபங்கள், விரோதங்கள், விரோதம். அப்போ ஒரு புருஷன் மனைவி
புருஷனை நாம நேசித்தாதான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மாதிரி புருஷன் மனைவி நேசித்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா நரகம் மாத்திரம் இருக்கும். என்ன இருக்கும்? நரகம் தான். நீங்கள் கடைசி நாளில் தான் நரகம் இருக்குன்னு, நரகத்துக்கு பேர் திறந்துதான் இருக்குன்னு சொல்லிட்டு பைபிளில் நரகம் மூடக்கூடாமல் இருக்கிறதுன்னு யோபில் இருக்கு. அதனால நரகம் இங்கேயே திறந்துதான் இருக்கு. குடும்பங்களில் நிறைய குடும்பங்களில் சண்டை, சச்சரவுகள், போராட்டங்கள், பிரிவினைகள் எல்லாம் பகைகள் வந்து காரணம் இந்த உலகத்தில் உண்டான மாம்சத்தின் கிரியைகள். மாம்சம் இன்னும் சிலுவையில் என்ன செய்யல, அறையப்படாததுனால இதெல்லாம் தலையோடு தூக்கி நிற்கிறது. மாம்சத்தை சிலுவையில் என்ன செய்யணும்? நல்லா அரைஞ்சணும். அல்லேலூயா, அரைஞ்சணும். அப்பதான் கிறிஸ்து உங்களில் வாசமா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த பாவத்தெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். உலக மக்கள் மத்தியில வெளிப்படுத்துகிறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உலக மக்கள் அறிந்து கொள்வாங்க இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை உங்கள் நடக்கைகள், செய்திகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய பார்வைகளிலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை என்று இயேசுவை நம்ம வெளிப்படுத்தணும். மக்களுக்கு என்ன செய்யணுமா? இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார் சொல்றது அர்த்தம் அல்ல, வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? உலக மக்கள் மத்தியில செய்ய அல்ல சொல்லுவோம். சரியா? சங்கீதம் 122 நம்ம இன்னைக்கு வாசிப்போம். சங்கீதம் 122 நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல நம்ம பார்த்தது போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன போது மகிழ்ச்சியாய் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு வரணும். அப்ப எருசலேமே வாசல்களில் என் கால்கள் எருசலேம் சொல்லி பத்தியில அதில் நிறைய எருசலேம் 3 தடவை சொல்லப்பட்டிருக்குது. எருசலேமே வாசல்களில் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம்ல உங்க கால்கள் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான உங்க கால் எங்க நிக்கணுமா? வேலைக்கு போற இடத்துல இல்ல, வீட்டில் அல்ல, கரை வீதியில் அல்ல, கல்யாண வீட்டில் அல்ல, மார்க்கெட்டில் அல்ல. உங்கள் கால்கள் எருசலேமாகிய தேவனுடைய ஆலயத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதுல நீங்க சரியா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. நீங்க வரும்போது இங்க ஒரு கிளாக் போட்டிருக்கிறோம், இதை பார்த்து கொள்ளுங்கள். போகும்போது அங்க ஒரு கிளாக் மேல போகுது பாருங்க, அதை பாருங்க. எப்போ வர்றீங்க, எப்போ போறீங்க. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற நேரத்துல எனக்கு நீங்க சொல்றது அர்த்தம் இல்லை. நீங்க நம்ம சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு உங்களை விட்டுருவோம். என்ன ஆகவே நீங்க சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் சரியாம இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சரியா இருப்பார், கர்த்தர் சரியா இருப்பார். சரியான நேரத்தில் என்ன செய்தாரா? ஆராதனை நேரங்கள் அவர் உலகத்தில் இருக்கும்போதே அவர் வந்து என்ன செய்தாரா? ஆராதனைக்கு சரியான நேரத்தில் போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா இருக்கிறவர், நாமும் சரியா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் இசை வினைப்பு இருக்குது. என்ன இருக்குது? இசை இணைப்பு. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், ஜெபகோபுரம் கட்டுறதை பற்றி பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபகோபுரம் கட்டுறதுக்கு இசைக்கள் வைக்கணும், சாந்து வைக்கணும்ல, இசை. அப்புறம் இன்னொரு சங்களை இப்படி வைக்கணும், ஒரு சங்களை எப்படி வைக்கணும், அது இசை வினைப்பு. அப்படி உண்டாகும். அல்லேலூயா. ஒன்று கூட இப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம் மட்டுமே இருக்கக்கூடாது, எந்த வாசிப்பும் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும், ஊழியம் இருக்கணும். அல்லேலூயா. துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், ஜெபம் ஆராதனை இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கலந்து வரணும். அப்படி கலவை, அதுதான் அவங்களுக்கு கட்டணம் எழுது. அல்லேலூயா.
இசைப்பிணைப்பான நகரமாய் கட்டணும். இசைப்பிணைப்பு இருக்கணும். புருஷன் குடும்பத்துல புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்? இசைப்பிணைப்பா இருக்கணும். இல்லையா? இசைப்பிணைப்பு இருக்கணும். பழையவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாக நல்ல படசெல்லாம் போயிடணும். பழசையை நினைச்சு சட்டை போட்டு கூடாது. புதியவைகளை நாம் நினைக்கிறோம். பழையதே நினைச்சிருந்தா புதியதா என்னைக்கு நினைக்க போறீங்க? சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கடன் சொல்றோம். எருசலேம் மூணாவதாக, எருசலேம் நல்ல பாதுகாப்பை நமக்கு தருகிற ஒரு ஸ்தலம். சங்கீதம் 125:2 வாசிக்கிறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்காரமா? நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜனமாகிய நம்மை சுற்றி தான் இருக்காரா? அல்லேலூயா. நம்ம இல்லாம அவரு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு நான் போறதுக்கு கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன். பரலோகத்துக்கு நீங்க வரலன்னா அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. யாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய 3 பேர் தான் அங்கே இருப்பாங்க. அதனால நம்ம இல்லைன்னா பரலோகம் இல்லை. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பை எருசலேமிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால சங்கீதம் 125:2 வாசமா பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் என்றைக்கும் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அவருடைய கிருபை சூழ்ந்துகள் என்று ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டது. நீதிமான்கள் என்ன செய்ய? கிருபை சூழ்ந்து. ஆமத்துக்கள் தீமைகள் வராது என்று சொல்லுங்க. வரும். வந்தாலும் ஆண்டோட கிருபை இருக்குங்களா? அது இந்த கரண்ட் வகையில் ஏறும்போது, கரண்ட் போஸ்ட்ல ஏறும்போது ஒரு கை உரை போட்டிருப்பாங்க. அதுபோல அந்த கிருபை இருக்கு. இந்த கிருபை ஆபத்துகள் வரும்போது உங்களை காக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆபத்துகள் உங்களை அணுகாமல், உங்களை நஷ்டப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் உங்களை பாதுகாக்கிறது. உரையில சொல்லுவோம். இந்த வருஷத்துல 8 மாதமா உங்களை காப்பாற்றி இருக்கிறார். எருசலேமில் இருந்ததுனால. அல்லேலூயா. ஆமா. அதனால எருசலேம் விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாலும் நல்லா அறிக்கை செய்து மீண்டும் எருசலேமுக்குள்ளே வந்துடணும். எருசலேமுக்குள்ளே அந்த இந்த சவுலின் பேரன் மேவிபோசேத், அவனை குறித்து நம்ம 2 சாமுவேல் 9:13 வாசிக்கிறோம். அவன் முடமானவன். முடம் பிறக்கும் போதே கீழே அடிச்சு அப்ப நல்லவன் பிறந்தா அந்த தாலி தூக்கி போய் கீழே போட்டதுல காலெல்லாம் உடஞ்சி நடக்க முடியாம ஆயிடுச்சு. அவனை தூக்கிட்டே இருப்பான். அப்ப அவன் சவுல் எல்லாம் இறந்துட்டாங்க. தாப்பன் யோனத்தான் இறந்து போறான். தாவீது ஆட்சி வந்துருச்சு. தாவீது ஆட்சியில தாவீது என்ன செய்யறாரு? தேர்தல். சவுலின் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. ஒரு முடமான ஒரு பையன் இருக்கான். அவன் யோதேபார் என்ற வனாந்தரத்துல இருக்கிறான். மாகீர் என்ற ஒரு மனிதனுக்கு அடிமையா இருக்கிறான். அவன் அழைத்து வாருங்கள் என்றார். அழைத்து வந்தாங்க. எருசலேமுக்கு அழைத்து வந்தபோது அவருடைய அடிமைத்தனம் மாறிவிட்டது. அல்லேலூயா. மனாந்தரமான வாழ்க்கை மாறிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை சுபிட்சமாய் மாறிவிட்டது. செழிப்பாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆமா. ஏசாயா 37 வாசிக்கிற வெட்டாந்தர தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். அல்லேலூயா. அப்ப வாங்க, அந்த மேற்போசத்துக்கு சாப்பிட கூட நேரம் ஆகாரம் இல்லை. அடிமையாய் கஷ்டத்தில் இருக்கிறான், பாடல்கள் இருக்கிறான், வேதனை இருக்கிறான். உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தாவீது அழைத்தார். அல்லேலூயா. அவன் நாம ஒரு காலத்துல நம்பியா நோடமா சரியா சாப்பிடாம கஷ்டத்திலையும் பாடுகளையும் நம்மளாம் இருந்தோம். அல்லேலூயா. இயேசு நாம் நல்ல தாவீதாகிய இயேசு நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நல்ல தாவீதாகிய இயேசு நம்மை அழைத்து எருசலேமாகிய சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்ப நமக்கு அவனுக்கு 3 தடவை ராஜாவின் பந்தியில சாப்பாடு. எங்க சாப்பாடு? நீங்க எருசலேம்ல இருந்தீங்கன்னா இயேசு ராஜாவோடு சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. இயேசு ராஜாவோடு தங்குவீர்கள். இயேசு ராஜாவோடு படுத்துக் கொள்வீர்கள். இயேசு ராஜாவோடு நீங்கள் ஐக்கியமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே எருசலேமை விட்டு நம்ம போயிடக்கூடாது. 4வது எருசலேம் நம்முடைய தாய். கலாத்தியர் 4:26 வாசி. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். தாய் தாயினுடைய அன்பு பெரிய. தாயினுடைய அன்பு, பாசம், நேசம் பெரிய. தாயின் அன்புக்கு ஈடாக எதுவுமே வர முடியாது. அதனால ஆண்டவரும் நமக்கு ஒரு தாய்க்கு மேலான அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. தாய் அன்புள்ளவர் தான். அவரோட சேர்ந்த மறந்துடுவாப்பா, நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த தாயை உண்டாக்குனவர் நான் தான். தாயினும் மேலான அன்புள்ளவர். அல்லேலூயா. நான் தான்ப்பா. என்னை மாதிரி அன்பு கூறுகிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால உன்னை நான் என்ன செய்றேன்? தாயினும் மேலாய் நேசிக்கிறேன். எருசலேமில் இருந்தால் நான் உனக்கு ஒரு தாயா இருந்து உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. தேற்றுவான் ஆண்டவர். என்னமா செய்வாரு? தேற்றுவான். அன்னாள் தேவாலயத்துக்கு வந்தாள். சக்களத்தை இருந்தா, திட்டிகிட்டே இருந்தா. ஆலயத்துக்கு வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தாரு? அவளை தேற்றினார். அல்லேலூயா. தேற்றினார். கலங்காதே மகளே, நான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. தேவன் ஆலயத்துக்கு வருகிறார். உங்களை தேற்றுவார். தாயை போல தேற்றுவார். ஒரு மகளை கட்டி கொடுத்து அவ வருத்தப்பட்டு வந்தாலும் மகளை கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நான் என்ன சொல்வா? நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் சொல்றார். அதுபோல அருமையான தேவனுடைய தேவன் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 66:13. ஒருவனையவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் பாருங்க, தாயை போல நம்ம என்ன செய்வாரா? தேற்றுவார். எங்க வச்சு தேற்றுவாரு? எருசலேம்ல. எருசலேமுக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. தேற்றுவார். தேற்றும் தெய்வம் நம்முடைய தேவன். மார்கோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்கோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு தேற்றுவார். ஐந்தாவது நம்ம பார்க்கிறோம், புதிய எருசலேமில் 1000 வருட அரசாட்சி தேவன் நமக்கு தருகிறார். புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இங்கே நாமம் சொல்லி 3 இடத்துல வருது. அந்த நாமத்தெல்லாம் நமக்கு எழுதி கொடுக்குறாரா? அது எது தெரியல. புதிய நாமம், புதிய நாமத்தை நமக்கு எழுதி கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம புதிய சிருஷ்டியாய் மாறினால. அல்லேலூயா.
எருசலேமும் பழைய எருசலேமா தான் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? புதிய எருசலேம். என்ன சொன்னாரு? என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்ன? நம்ம புதிய மனிதர்களா மாறிட்டோம், புதிய சிருஷ்டியா மாறிட்டோம், புதிய தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம், பரிசுத்தவான்களா மாறிட்டோம். பழைய மனிதர்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. புதியவர்களாக நாம் இருப்பதனாலே நமக்காக ஆண்டவர் செய்கிற அந்த பேரையும் மாத்துறார். அல்லேலூயா. எருசலேம் என்ற பழைய பேரை மாத்தி புதிய எருசலேமா மாத்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பொருள்கள்லாம் நீங்க வாங்க போனீங்கன்னா நியோன்னு போட்டிருப்பான். என்ன போட்டிருக்க? முன்னாடி பேர் மட்டும் போட்டிருப்பான், லைசால் அப்படின்னு போட்டிருப்பான். இப்ப நியோ லைசால். இதெல்லாம் வியாபாரத்துல ஒரு ட்ரிக். ஆண்டவர் என்ன செய்யறாரு? பழைய எருசலேமை எடுத்து போட்டு புதிய எருசலேமாக மாற்றி அதிலே நம்மை 1000 வருஷம் என்ன செய்யறாரு? அரசாட்சி செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. ஆம், அதனால நம்ம புதிய மனிதர்களாக, புதிய ஜீவனுள்ளவர்களாக, ஒரு சிருஷ்டியாய் நாம் ஜீவிக்கணும். அப்ப நம்மையும் கர்த்தர் எழுதுவாரு, அந்த புதிய எருசலேமில சேர்த்து நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமா, புதிய எருசலேம். 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். போகாதே என்ற தலைப்பில் செய்திகளை கவனித்தோம். ஏன் போகக்கூடாது என்று சொன்னால், எருசலேம் மகாராஜாவின் நகரம். இரண்டாவது, உருவாக்குகிற ஒரு ஸ்தலம், நம்மை உருவாக்குகிறார் எருசலேம்ல. மூணாவது, எருசலேம்ல நல்ல பாதுகாப்பு தருகிறார். நாலாவது, எருசலேம் நம்முடைய தாயாக இருக்கிறது. ஐந்தாவது, எருசலேம் புதிய எருசலேமாக மாறுகிறது. 1000 வருட ஆட்சியை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அத்தராமன் செய்தி மூலம் ஆசீர்வதிப்பாராக.